எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச அவர்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கான அழைப்பாணை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சியின் சிறிகொத்தா தலைமையகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அரச நிதியை பயன்படுத்தப்பட்டதாக கூறி இந்த ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கமைய இந்த ஒரு விசாரணை இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னதான் நடக்க இருக்கின்றது. இந்த ஒரு அரச தரப்பால் சொல்லப்படுகிற விஷயம், அடுத்தடுத்து அதிகமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இன்றைய தினம் இப்படியாப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பார்க்கலாம் என்னதான் நடக்க இருக்கிறது சொல்லி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த 1ஆம் திகதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அங்கே பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதற்கு அடுத்த நாள், அதாவது 2ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்திருந்தார். முல்லைத்தீவுக்கு சென்ற வேளை அங்கே ஒரு சிறிய குழந்தையை தூக்கி கொஞ்சி குழாகின்ற ஒரு காணொளி சமூக வலைத்தளங்களில் மிக பரவலாக ஓடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் ஒரு பேசும் பொருளாக அந்த காணொளி மாறி இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே தான் ஒரு ஜனாதிபதி என்ற ஒரு தலைக்கணமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அந்த குழந்தையுடன் கொஞ்சி குழாவுத காணொளி மிக பரவலாக ஓடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அன்றைய தினம் கச்சைதீவுக்கும் சென்றிருந்தார். கச்சைதீவுக்கு சென்றதும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் ஒரு கருத்தை தெரிவித்த பின்புதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கச்சைதீவுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது இந்திய ஊடகங்களில். அதே நேரத்தில் பார்த்து சொன்னாங்க, கச்சைதீவை இப்பொழுது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் ஒரு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக கச்சைதீவு மாற இருக்கிறது பார்க்கலாம். கச்சைதீவு என்பது அது இலங்கைக்கு சொந்தமானது. கச்சைதீவு இலங்கை பரப்புக்குள்ளே தான் இருக்கின்றது. கச்சைதீவை யாராலும் தூக்கி கொண்டு போகவும் முடியாது என்ற ஒரு விஷயத்தையும் இந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, இந்த இலங்கையில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இன்றைய தினம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த நாட்டில் மக்கள் சுதந்திரமாக சுத்தி திரிகிறார்கள் சொன்னால் அதுக்கான காரணம் அவர்கள் தானாம். அதற்கான காரணம் என்ன பார்த்து சொன்னாங்க, இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை அவர்கள்தான் முடிவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு எல்லோரும் சுதந்திரமாக சுத்தி திரிவதாக சொல்லுகிறார். அது யாரை சொல்லுகிறார்னு சொன்னாங்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த 1ஆம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்ட விஷயம் நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜனாதிபதி கூட இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வருகிறார்கள் சொன்னால் அதுக்கும் காரணம் இவர்கள் தானாம். இவர்கள் தான் இந்த நாட்டில் இப்படி ஒரு சுதந்திரத்தை வழங்கியிருப்பதாக இன்றைய தினம் ஒரு கருத்தொண்ட ஊடகங்களுக்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் முன் வச்சிருக்கிறார். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீர்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்பொழுது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிப்பது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் தற்பொழுது ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்டத்தை சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றப்பட்டது பின்பு இந்த மஹிந்த ராஜபக்ச வாழக்கூடிய வீட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டு அதை ஒரு அரச பணியிடமாக மாற்றுவதற்கே இந்த அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகிறதுன்னு சொல்லி. திருடர்கள் இப்பொழுது எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறாங்க பாருங்க. திஸ்ஸ மகாராம போலீஸ் நிலையத்துக்குரிய ஒரு ஜீப் வண்டியை திருடி எல்லகல பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஜீப் வண்டியை திருடியவர் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கால போய் இந்த வண்டியை அப்படியே நிப்பாட்டி விட்டுட்டு அவர் பேய்த்தார் போல. கிட்டத்தட்ட பார்த்துட்டு சொன்னாக்கா 2 கிலோமீட்டருக்கு அங்கால இந்த வண்டியை கொண்டு நிறுத்திவிட்டு இந்த ஜீப் வண்டியை திருடி சென்றவர் தப்பி சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. எல்லகல பகுதியில் இந்த ஜீப் வண்டி கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஜீப் வண்டியுடைய சாவியையும் அதே இடத்துல வச்சு சென்றதாக
சொல்லப்படுகிறது. யார் இந்த வண்டியை திருடினார், எதற்காக திருடினார் என்ற விஷயங்கள் எல்லாம் வெளிவராத நிலையில் இந்த ஒரு விசாரணை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இருப்பினும் இப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் பதிவாக இருக்கிறது. மிக ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமாக இது காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.